கவலைப்படாதே, உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. ஒருத்தருடைய உதவி எப்ப நமக்கு கிடைக்கணுங்க? தேவைப்படும் போது தானே கிடைக்கணும். தேவையே படாத போது நமக்கு அது கிடைச்சி என்ன பிரயோஜனம்? அது மாதிரி அந்த அம்மா தேவைக்கு வந்து நிற்பாள். 1000 கண்ணுடையவளாக காட்சி தரக்கூடியவள் அந்த சமயபுரத்து மாரியம்பிகை அப்படின்னே சொல்லலாம். அவரை பற்றி காரணமே இல்லாமல் கடுமையான வார்த்தைகளால் ஒருவரை காயப்படுத்திவிட்டு பின்பு என்னத்தான் மன்னிப்பு கேட்டாலும் வருந்தினாலும் காயப்பட்ட மனம் சமாதானம் அடைவது மிகவும் கடினம். என்ன யோசிக்கிற? உன் பக்கத்துல யாருமே இல்லைன்னு யோசிக்கிறியா? யார பத்தியும் கவலைப்படாத. நீ தோல்வியில இருக்கும்போது உன் கூட யாருமே இருக்க மாட்டான். நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி ஒரு இடத்துல போய் உட்காந்தினா உன்னை சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையோட நல்லதுக்காக மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்களே தவிர உன்னோட நல்லதுக்காக அவங்க கூட இருக்க மாட்டாங்க. இப்ப நீ தனிமையில இருக்கிற மாதிரி எப்பவுமே தனிமையில இரு. இந்த தனிமை தான் உன்னை ஒரு மனுஷனா மாத்தி உனக்கு எது உண்மை உனக்கு எது பொய்ங்கிறத உனக்கு நிரூபிச்சிருக்கு. இந்த தனிமை என்னைக்கு விட்டுறாத. உன்னோட வாழ்க்கை உன் கையில, அதை எப்பவும் மறந்துடாத. ஈசன் என்றால் யார்? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக கழலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஈசனே ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெருஞ்சோதியான முழு முதற் கடவுள். ஈசன் என்ற சொல்லுக்கு அரசன், ஆள்பவன், மூத்தவன், கடவுள், குரு, தலைவன் என பல பொருள்கள் உண்டு. சிவன் உறைந்திருக்கும் கைலாய மலை ஈசான மேரு எனப்படும். தன்னை நம்பி வந்தவருக்கு அள்ளித்தரும் ஈர நெஞ்சமும் ஈகை குணமும் கொண்டவர். இதைத்தான் திருமூலர் பாடலாக சொன்னது. பற்றற்ற துறவிக்கு உறவு இல்லை, அறநெறியை கடந்தானுக்கு வழித்துணையான வாய்மை இல்லை, தியானத்தை மறந்தானுக்கு இறை வழித்துணையாக அமைவது இல்லை. எதனை மறப்பினும் அறத்தினை மறக்கக்கூடாது. அறம்தான் ஈசன், அதுவே இன்பம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அருள் போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், நமச்சிவாய ஓம். பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது. இவரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் கூறுவர். கடலுக்கு அருகில் உள்ள மணலில் உள்ள குளம் என்பதே மணக்குளமானது. மூலவர்க்கு அருகே இடதுபுறத்தில் ஒரு சிறிய அளவில் மணற்குளம் இன்றும் உண்டு. கடல் அருகில் இருந்த போதும் சுத்தமான நீர் இதில் சுரக்கிறது. தீராத நோய்களையும் இந்த நீர் தீர்க்கும் என்பது நம்பிக்கை. விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தான கோபுரம் இத்தலத்தில் மட்டும்தான் உள்ளது. முருகப்பெருமானின் சன்னதியும் உள்ளது. பிரம்மச்சாரியான விநாயகர் இத்தலத்தில் சித்தி புத்தி என்னும் மனைவிகளுடன் உள்ளார். திருமண தடை நீங்க, குழந்தை வரம் பெற, புதிய தொழில் தொடங்க, கடன் சுமை குறைய, புதிய வாகனம் வாங்க விநாயகரை பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். நேர்த்திக் கடனாக உண்டியல் காணிக்கை, வெளிநாட்டு பக்தர்களின் உபயம் ஆகியவற்றால் கோவில் மிகுந்த சிறப்புடன் திகழ்கிறது. இங்கு விநாயகருக்கு அமெரிக்க வைரத்தாலான கவசம் உள்ளது. ஆன்மீக பயணத்தில் பல்லி பார்த்துருக்கீங்களா? நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த காலத்தில்? உங்கள் வீட்டில் இருக்கா? அப்போ உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அதுலேயும் ஒரு சூட்சம் என்னன்னா, வெள்ளை கலரில் ஒரு பல்லி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம மக்கள் அதை நினைப்பாங்க, இது என்னடா இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. அது பிரச்சனையை விடுங்க, அது உங்கள் கர்மாக்களை வருது, கழிக்கிறதுக்கு வருது. அது இருந்தாவே உண்மையிலே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு நல்ல சக்தி, உங்களுக்கான உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி அது இருந்தால் மட்டும்தான் இது வாசம் பண்ணும். நீங்கள் பல்லி ஒரு வீட்டில் கவுளி கத்தலைன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் நீங்கள் இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சகுன நிமித்தம்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடமே தனி முறை உண்டு, சகுனம் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசும்போது கவுளி கத்துச்சுன்னா அது 100% நடந்துன்னு தெரியும். ஏன்னா அது சொல்கிறது அவங்க இறை சக்தியோடு தான் சொல்லுவாங்க, நடக்கும் அப்படின்றது உறுதிப்படுத்துறதுக்காக தான் அது சொல்லும். அந்த கவுளி நடமாட்டன்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் 2500 ஆண்டுகள் பழமையான கோயில். இது மதுரையோட வைகை ஆற்றுல தெற்கு கரையில் இது அமைஞ்சிருக்கு. இதுல மீனாட்சியா பார்வதியும் சுந்தரேஸ்வரரா சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சுந்தரேஸ்வரர் அப்படின்னா அழகான இறைவன் அப்படின்னும், மீனாட்சி அப்படின்னா மீன்களை போன்ற விழிகளை உடைய தெய்வம் அப்படின்னு பொருள். இந்த கோயில் மதுரை நகரத்தோட உயிர்நாடியா இருக்கு. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில். இந்த திருக்கோயில் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில்
போல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட உருவாக்கம் கிபியோட முற்பகுதியில இருந்ததா அறியப்படுது. 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தரோட பாடல்கள்ல இந்த கோயிலை பத்தின குறிப்புகள் இருக்கு. இந்த மதுரை மீனாட்சி ஆலயம் இந்திரனால நிறுவப்பட்டுச்சு அப்படி நம்பப்படுது. இந்த கோயில்ல 14 கம்பீரமான கோபுரங்கள் இருக்கு. ராஜ கோபுரங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. 4 பெரிய கோபுரங்கள் 9 அடுக்குகளா இருக்கு. ஒரு 7 அடுக்கு கோபுரமும் இங்க இருக்கு. இதோடு 2-3 நிலை கோபுரங்களும் 2 தங்க கோபுரங்களும் இங்க அமைஞ்சிருக்கு. திருநீறு அல்லது விபூதி என்றால் ஐஸ்வர்யம் என்று பொருள். விபூதி என்னும் சொல்லுக்கு மகிமை என்றும் பொருள். காலையிலும் மாலையிலும் கோயிலுக்கு செல்லும் போதும் இரவு படுக்க போகும் முன்பும் விபூதி தரித்துக் கொள்ளலாம். பொதுவாக நமசிவாய மந்திரம் சொல்லி நெற்றியில் பூசுவது நல்லது. மோதிர விரலை பயன்படுத்தி விபூதி பூசும் போது நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும். நெற்றி முழுவதும் திருநீறு அணிந்தால் முன்வினை பாவங்கள் அழிந்து போகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. நமது இரு புருவங்களின் நடுவில் விபூதி பூச வேண்டும். நெஞ்சு குழியில் விபூதி இட்டு கொண்டால் இறைவன் அருள் கிடைக்கும். விபூதி உங்களுக்கு ஒருவர் கொடுக்கிறார் என்றார் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. விபூதியை கோவில் தூண்களில் வைக்கக்கூடாது. திருநீறு அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை, உயர்ந்த நற்குணங்கள், குறைவற்ற செல்வம், நல்வாக்கு, நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம். செய்யக்கூடாத 7 விஷயங்கள். கூப்பிடாத இடத்திற்கு போகக்கூடாது. சொல்லாத விஷயத்தை கேட்கக்கூடாது. கேட்காத இடத்தில் அறிவுரை சொல்லக்கூடாது. வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. சம்பந்தம் இல்லாத இடத்தில் தலையிடக்கூடாது. ஒருவர் பேசும் பொழுது குறுக்கே பேசக்கூடாது. கடைசி நேரத்தில் அழைத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடாது.